ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஆரி ஃபேமிலி கார்ட்டூன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன வேணே இறுதி கட்டம், இதான் லாஸ்ட் எபிசோட். மாமா, இதுதான் ராம். ஹாய் ராம். ஹாய். இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோம்ல? ஆமாம். அப்போவே மைல்டாக ஒரு டவுட் வந்துச்சு. இருந்தாலும் வேதா மேலே கொஞ்சம் நம்பிக்கை வச்சுருந்தேன். பட் இது டிசப்பாயிண்ட் தான். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. மாமா, எனக்கு ராம்னா சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். அதை ராம்கிட்ட நான் சொன்னதே இல்லை. என் பர்த்டே அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அதை சொன்னேன். அதுக்கு முன்னாடி அவன் நிறைய தடவை என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், அப்ரோச் பண்ணியிருக்கான். ரொம்ப வருஷமாக எனக்காண்டி பொறுமையாக வெயிட் பண்ணியிருக்கான். நீங்களும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பட் எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் உங்கள் மேலே வரவே இல்லை மாமா. சின்ன வயசுலேருந்து நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம், ஒன்றா தான் வளர்ந்தோம். அதனாலே என்னமோ எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இல்லவே இல்லை. எனக்கு ராம தான் பிடிக்கும் மாமா. ப்ளீஸ், நீங்கள் தான் எப்படியாவது எங்களை சேர்த்து வைக்கணும். காலங்காலமா லவ் பண்ற ஒன் சைடு லவர் எல்லாமே பண்ற விஷயம் தானே. பண்ற ஒன்றும் தப்பில்லை. எப்படியாவது உன் பாட்டி எங்க அம்மா கிட்ட சம்மதத்தை வாங்கிட்டு ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி 2 பேரும் படிச்சு முடிக்கணும், ஓகேவா? அது வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. நானே வீட்டுல பேசுறேன், ஓகே? கண்டிப்பா உங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறது என் கடமை. தேங்க்யூ மாமா. மாமான்னு சொல்லி கடைசியில நீ மாமா வேலை பார்க்க வைக்கிறாளே. ஏண்டா, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பேத்தியே காதலிப்ப? பாட்டிமா, எனக்கு உங்கள் பேத்தினா ரொம்ப இஷ்டம். எவ்வளவு தைரியம் தான் அதை என்கிட்டே சொல்லுவ? அம்மா, அதுக்கு பேர் தைரியம் இல்ல. அவன் உண்மையா காதலிக்கிறான், அதனாலதான் தைரியமா உன்கிட்ட சொல்றான். உண்மையா காதலிக்கிறவனாலதான் தைரியமா வீட்டுல சொல்ல முடியும். அதுவும் உன்கிட்டயே சொல்ல முடியும். என்கிட்டயும் சொல்லியிருக்கான், அவங்க வீட்லயும் சொல்லியிருக்கான். இதுக்கு மேல என்னமா வேணும்? வேதா பாவம், அவளுக்கு பிடிச்சவனோட கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னமா பிரச்சனை உனக்கு? ஏண்டா, இவ காதலு கத்திரிக்காய் வெங்காயம் இதெல்லாம் தூக்கி போட்டு வர சொல்லு. ஆளுக்கு பேசிக்கிட்டு இருக்காது. சின்ன வயசுல இருந்து அவ உனக்கு தான், நீ அவளுக்கு தான் முடிவு பண்ணதானே. அதையும் தெரிஞ்சு காதலிச்சிருக்கிறனா அவளுக்கு எவ்வளவு பெரிய கொழுப்பு இருக்கணும். எல்லாம் நம்ம வீட்டு கழுதிய சொல்லணும். மா, புரிஞ்சுக்கம்மா. பிடிக்காத ஒருத்தியை கட்டி வச்சு நான் என்னம்மா குடும்பம் நடத்துறது? நான் என்னம்மா வாழ்றது? என் வாழ்க்கையை நீயே கெடுக்க போறியா? ஏண்டா, சின்ன வயசுல இருந்து பார்த்து அம்மா தானடா உன்னை வளர்த்தேன். உன்னையும் உங்க அக்காவையும் ஒரே மாதிரி தானடா வளர்த்தேன். உன்னை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தேனடா. இப்ப நீ ஆசைப்பட்ட பொண்ணை இப்படி விட்டு கொடுக்குறேன்னு சொல்றியடா. என்னடா நியாயம் இது? மா, இப்பவும் நான் தானமா கேக்குறேன். நான் கேட்டதை செய்ய வேண்டியதானே? முடியாதுடா. என்னால ஒத்துக்கவே முடியாது. இவன் நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டுல தான் இருக்கணும், நம்ம வீட்டு மருமகளா தான் வாழணும். அவ வாழ்க்கை அப்படித்தான் போகணும். மா, இது அவ வாழ்க்கை, தேவையில்லாம நீ விளையாடாது. ஏற்கனவே அக்கா வாழ்க்கையில நீ எடுத்த முடிவுனாலதான் இப்ப அக்காவோட வாழ்க்கையே அந்தரத்துல நிக்கிற மாதிரி நிக்குது. ஒவ்வொரு நாளும் அக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழுது உன்னாலதாம்மா. இப்ப இவ்வளவு கஷ்டப்படுத்தணுங்கிறியா? பாவமாவ, உன்னோட பேத்தி, சொந்த ரத்தம். ஏமா இப்படி படுத்துற? ஏண்டா, உங்க அக்கா வாழ்க்கைக்கு என்னடா நல்ல வாழ்க்கை, தோட்டம் துறவு எல்லாம் இருக்குது. இந்த பாரு, மணி போல 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். அவளுக்கே இப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறான். இதுக்கு மேல உங்க அக்கா வாழ்க்கை என்னத்த வாழணுங்கிற நீனே? சந்தோஷம், நிம்மதி, அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை எதுவுமே இல்லம்மா. அது அக்கா இவ்வளவு ஆசையோட இருந்தா. அவ வாழ்க்கை இதுதானா? 2 பிள்ளைங்களை பெற்றுட்டு அதை வளர்த்துக்கிறதுதான் வாழ்க்கையா? இப்படியே நீ சொல்லி வளர்த்துதான் பழைய காலத்துல வளர்த்த மாதிரிதான் இப்ப எல்லாரும் வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கும் தனிப்பட்ட விருப்பம் இருக்கு. தயவு செஞ்சு நீ பேசாத, நீ இதுக்கு மேல தலையிடாத. நான் எடுக்கிறதுதான் முடிவு. ஓ, அந்த அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்டியா? சரி, நீயே பார்த்து நீயே முடிவு பண்ணிக்க. உங்க அம்மா செத்துதான் நினைச்சுக்க. நான் போறேன். பாட்டி, ஏன் பாட்டி இப்படி புரிஞ்சுக்காம பண்ற? எனக்கு இவ்வளவுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியும் நீ தேவையில்லாம ஏன் பாட்டி பிரச்சனை பண்ற? பாட்டி, உன்னாலதான் அம்மா இவ்வளவு கஷ்டப்படுது. அம்மாவுக்கு பிடிக்காத வாழ்க்கையை நித்தம் வாழ்ந்துகிட்டு பிடிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு தேவையே இல்லாம அப்பா கூட இத்தனை வருஷமா குடும்பம் நடத்திருக்காங்க. அம்மாவுக்கு அப்பாவுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. தேவையே இல்லாம எங்க 2 பேர்த்தையும் வளர்க்கணும், 2 குழந்தைங்களும் கஷ்டப்படுங்கிறதுக்காண்டி கஷ்டப்பட்டு வாழ்றாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்காம ஏன் பாட்டி இப்படிலாம் பண்ற? அதே மாதிரி கஷ்டத்தோட கஷ்டப்பட்டு நான் வாழணும், அப்படிதானே பாட்டி உனக்கு? என்ன வேடா சொல்ற? உங்க அம்மா சந்தோஷமா வாழலையா? ஆமாமா, வேடா சொல்றதும் தம்பி சொல்றதும் உண்மைதான். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த மனுஷன் யாரையோ விரும்பி தொலைச்சிருக்காரு. அந்த கல்யாணம் கை கூடல
பிடிக்கலன்ட்டு என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நித்தம் சித்திரவதத்தை அனுபவிச்சேன். நித்தம் அவருக்கு என்னைய பிடிக்கவே இல்லை. பிடிக்காத ஒரு வாழ்க்கை, பிடிக்காத 2 குழந்தைங்க. என்ன செய்யறது விதியேன்னு வாழ்ந்துகிட்டு கிடைக்கேம்மா நானு. ஐயோ 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 ஐயோ, என் பெத்த பொண்ணு வாழ்க்கையை நானே என் கையால கெடுத்துட்டேனே. இத்தனை வருஷம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு குதூகலத்துல பூரிப்புல இருந்தேனே. இப்படி ஒரு வாழ்க்கையாடி நீ வாழ்ந்த. முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அப்பவே அடிய கூட்டிட்டு வந்திருப்பேனேடி. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையாவது அவளை வாழ விடுமா. தயவு செஞ்சு நீ கெடுக்காதம்மா. என்னையும் கெடுத்த மாதிரி என் வாழ்க்கையை கெடுத்த மாதிரி அவளையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிறாதம்மா. சரிடி, அவளாவது நிம்மதியா சந்தோஷமா இருந்துட்டு போட்டும். என் பையனை கட்டிக்கிட்டு அவளுக்கு என்ன நிம்மதி இல்லாம போயிரும் நீ சொல்றப்ப? எம்மா புரிஞ்சுதான் பேசுறியா, புரியாம பேசுறியா? எம்மா, அவ வேற ஒருத்தர் மனசுல நினைச்சுக்கிட்டு எப்படிமா நம்ம தம்பி கூட குடும்பம் நடத்துவா? சரிடி, நீ சொல்றபடி எல்லாம் நடக்கட்டும். அவ முதல்ல படிச்சு முடிக்கட்டும். படிச்சதுக்கு அப்புறம் அவ என்ன காதலிக்கிறாளோ, யார காதலிக்கிறாவோ கல்யாணம் பண்ணி வைங்க. சரி, அவ இஷ்டப்படி இருக்கட்டும். அவளாவது சந்தோஷமா இருக்கட்டும். போதுமா? நானும் சந்தோஷமா இல்ல, அவளாவது சந்தோஷமா இருக்கட்டும். என் பையனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்களாம் ஒத்துக்கிட்டா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்களா? நடக்காது, முடியாது. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. இந்த குட்டி மயில் அவ்வளோ சுலபமா விட்டு கொடுக்குற ஆள் இல்லை. குட்டி மயில் தேவையில்லாம அவங்க வாழ்க்கையில நீ தலையிடாத. குட்டி மயில், ஏற்கனவே நீனு சேகரையும் இவளையும் பிரிச்சதுனாலதான் இவ்வளோ பிரச்சனை. தேவையில்லாம நான் இப்ப சேகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு நிம்மதியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. சேகர் எப்ப பாரு வேதா வேதானே புராணம் பாடிக்கிட்டு திரியிறான். என் வாழ்க்கை தான் அப்படி இருக்கு. உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும். நீ ராம கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தோஷமாவே இருக்க முடியாது. அவனும் வேதா வேதான்னு திரிஞ்சு திரிஞ்சு உன்னையும் பைத்தியமாக்கிடுவான். இப்ப நான் பைத்தியமா இருக்கிற மாதிரி. இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையில்லை குட்டி மயில். நான் உனக்காக ஒரு நல்ல பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அவ ராம விட 1000 மடங்கு, 100 மடங்கு, 1,00,000 மடங்கு, எவ்வளோ மடங்கு வேணாலும் பெட்டரான ஒருத்தரை நான் பார்த்து வைப்பேன். நீ கண்டிப்பா கொஞ்ச நாள் பொறுமையாரு. அக்கா, நான் சந்தோஷமா இல்லாட்டாலும் பரவாயில்ல. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க நான் விட மாட்டேன். அப்ப என்னோட சந்தோஷம் உனக்கு முக்கியம் இல்லையா? என் சந்தோஷமே நீ சந்தோஷமா வாழ்றத தாண்டி. நான் சொல்றத கேளு. அப்படி நான் சொல்றத நீ கேட்கலன்னா உன் அக்கா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அக்கா, சரிக்கா, உனக்காக மட்டும்தான் நான் விட்டு கொடுக்குறேன். சரி, இங்க இருந்து கிளம்பலாம் வா. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. நம்ம இனிமே சந்தோஷமா இருக்கலாம். சரிதான். இன்னும் எதுக்கு எல்லாரும் உம்முன்னு மூஞ்சி வச்சிருக்கீங்க? எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருங்க.